திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. கொட்டுகிற மழைக்கு நடுவே அனலடிக்கும் அரசியல், அதில் சூடான தகவல் என்ன தெரியுமா? சென்னையில இன்னைக்கு திமுக தலைவரான சிஎம் ஸ்டாலினை காங்கிரஸ் ஐவர் குழு சந்தித்து பேசியதுதான். என்ன இந்த மழைக்கு போய் சூடா டீ சாப்பிட்டு வந்திருப்பாங்க என்று கூறுபவர்களுக்கு இல்லைங்க, ஒரு ஹாட்டான தகவலும் பகிரப்பட்டிருக்கிறது என்பதுதான் விஷயமே. விஜயுடைய தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த போகுதுன்னு தீயா தகவல் பரவன நேரத்துல தான் காங்கிரஸ் கட்சி ஐவர் குழுவை அறிவித்தது. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளரான கிரீஷ் சோடங்கர் தலைமையில் அறிவிக்கப்பட்ட இந்த குழுவில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர்கள் சூரஜ் ஹெக்டே, நிவேதி தால்வா, தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் ராஜேஷ்குமார் ஆகியோர் இடம்பெற்றிருந்தார்கள். ஐவர் குழுவை அறிவிக்கும் போதே கூட்டணி கட்சிகளுடன் கலந்துரையாடத்தான் இந்த குழு அப்படின்னு அறிக்கையில சொல்லி இருந்தாங்க. அதுவே ஒரு நெருடலா பார்க்கப்பட்டது. திமுக கூட்டணி வலுவா இருக்கு, திமுக கூட்டணிக்கு தான் போக போறோம்னா திமுக கூட்டணியுடன் கலந்துரையாட இந்த குழுன்னு ஏன் சொல்லக்கூடாதா என்கிற கேள்வியும் எழுந்தது. சரி, இதையெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இன்று நடந்ததுதான் விஷயமே. இப்போது ஐவர் குழு, அதாவது இன்று ஐவர் குழு அறிவாலயத்தில் சிஎம் ஸ்டாலினை சந்தித்தது. இந்த சந்திப்புக்கு பிறகு அறிவாலய வாசலில் செய்தியாளர்களை சந்தித்தார் செல்வ பெருந்தகை. உங்க எல்லாருக்கும் நிறைய சந்தேகங்கள் இருந்தது, கிழக்கா மேற்கா தெற்கா வடக்கா அப்படின்லாம். எல்லாவற்றுக்குமே இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இந்தியா கூட்டணி வலிமையா இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மிகப்பெரிய முன்னுதாரணம் தான் இன்றைய சந்திப்பு அப்படின்னு கூறியிருந்தார். அதே மாதிரி தொகுதிகள் எண்ணிக்கை பற்றிய கேள்விக்கு பொறுத்திருந்து பாருங்க என்று மட்டும் கூறிவிட்டு செய்தியாளர்கள் சந்திப்பை முடித்துவிட்டார். எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் இருந்தது, கிழக்கா வடக்கா மேற்கா தெற்கான்னு. எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இந்தியா கூட்டணி வலிமையா இருக்குதுன்றது இது ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம் இன்றைய சந்திப்பு. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. சரியே, தெளிவா சொல்லிட்டாரே செல்வ பெருந்தகை. டெல்லியில தலைமை சொல்லாமையா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இப்படியெல்லாம் பேச போறார் என்று கூறுபவர்களுக்கு இந்த விஷயம் விஜயுடைய தாவேகாவுடனான கூட்டணிக்கு காங்கிரஸ் எண்டு கார்டு போட்டுருச்சு அப்படின்னு தான் தோணும். ஆனால் இந்த கமா ஏன்னு தெரிஞ்சுக்கணும்னா இன்று நடந்த இந்த சந்திப்பில் பேசப்பட்ட விஷயங்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சிஎம் ஸ்டாலினை ஐவர் குழு சந்திச்சப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு பேச்சுவார்த்தைக்கு போனவங்க கிட்ட நம்ம பேசணும். அப்போ ஐவர் குழுவை சம்பிரதாயமாக ஸ்டாலின் வரவேற்று நலம் விசாரிச்சுட்டு பேச ஆரம்பிச்சாங்க. ஐவர் குழு கிட்ட நீங்க குழு அமைச்சிருக்கிறீங்க, நாங்க இன்னும் குழுவே போடலைங்க, ராத்திரி பகலா திமுக நிர்வாகிகள் எல்லாருமே எஸ்ஐஆர் வேலையில தான் தீவிரமா இருக்காங்க, இப்போதைக்கு நாங்க முழு மூச்சா இதுல தான் கவனமா இருக்கிறோம், டிசம்பர் 11 வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க, அதுல பெயர் விடுபட்டு போச்சுன்னா ஃபார்ம் 6 கொடுத்து சேர்க்கணும், அதனால வாக்காளர் பட்டியல் எல்லாம் வெளியாகும் போது ஜனவரிக்கு பிறகு நாங்களும் குழு அமைப்போம், அப்போ விரிவா பேசிக்கலாமே என்று கூறியிருக்கிறார் சிஎம். அப்படியே எஸ்ஐஆர்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் விளக்கமாகவும் காங்கிரஸ் ஐவர் குழுவிடம் பகிர்ந்திருக்கிறார் என்கின்றனர். இதுல என்ன முக்கியமான தகவல் என்று கேட்டால், ஐவர் குழுவிடம் இவ்வளவுதான் ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு. இதற்கு பிறகு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் ஸ்டாலின் கிட்ட 1-to-1 பேசணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால கிரீஷ் சோடங்கரிடம் ஸ்டாலின் கொஞ்ச நேரம் தனியா பேசியிருக்கிறாரு. இந்த 1-to-1 சந்திப்புல தான் என்ன தகவல்கள் பாஸ் செய்யப்பட்டது அப்படின்னா, முதல்ல கிரீஷ் சோடங்கர் யாரு அப்படின்னு பார்த்துடலாம். கிரீஷ் சோடங்கர் வெறும் தமிழகத்துக்கான மேலிட பொறுப்பாளர் மட்டும் இல்ல, ராகுல் காந்தியுடைய குட்புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர். காங்கிரஸ் தலைவர் சிலருக்கு இருக்கக்கூடிய பலவீனங்கள் எதுவுமே இல்லாத அக்மார்க் முத்திரை குத்தப்பட்ட ராகுலுடைய தூதர் தான் இந்த சோடங்கர். அப்போ முக்கியமான பேச்சுவார்த்தை ஒன்று நடந்திருக்கும் இல்லையா? கிரீஷ் சோடங்கர் ஸ்டாலின் கிட்ட பேசினதா இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு போன காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் கசிய விட்ட விஷயம் என்ன அப்படின்னா, திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு 70 சீட்டு கொடுக்கணும், அதே மாதிரி ஆட்சியில பங்கு தரணும். இதுதான் ஸ்டாலினிடம் ராகுல் தூதரான கிரீஷ் சோடங்கர் வச்ச டிமாண்டாம். இதை எடுத்த எடுப்பிலேயே கிரீஷ் சோடங்கர் சொல்லும் போதே ஸ்டாலின் ரசிக்கலையாம். சிஎம் ஸ்டாலினை பொறுத்தவரை பெரும்பான்மை இடங்கள் கிடைக்காமல் போனாலும் பரவாயில்ல,
எதிர்க்கட்சியா உட்கார கூட தயாரா இருக்கிறோம். ஆனா கூட்டணி ஆட்சியை பற்றியெல்லாம் சிஎம் ஸ்டாலின் யோசிக்கவே இல்லையாம். இதுதான் யதார்த்தம் என்று டிஜிட்டல் திண்ணையில ஏற்கனவே நம்ம பதிவு செஞ்சிருக்கிறோம். அதே நிலைப்பாட்டில் தான் இப்பவும் ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறாராம். இதை பற்றி அறிவாலய வட்டாரங்கள்லையும் நம்ம பேசணும். தேர்தல் நேரத்துல காங்கிரஸ்காரங்க இப்படிதான் நெருக்கடி கொடுத்து பார்ப்பாங்க. இப்படி செஞ்சா திமுக கீழே இறங்கி வரும்னு நினைக்கிறாங்க. சிஎம் கிட்ட அப்படிலாம் எதுவும் எடுபடாதுங்க. காங்கிரஸுக்கு 70 சீட்டை தூக்கி கொடுக்கிற அளவுக்கு அந்த கட்சி இங்க வளர்ந்துருக்கா? போன முறை 25 சீட்டு கொடுத்தோம். அதுக்கு பிறகாவது அந்த கட்சி கொஞ்சமாவது வளர்ந்துருக்கா இல்ல வளர்த்துருக்கிறாங்களா? பாஜக வளர்ந்த அளவுக்கு கூட காங்கிரஸ் வளரலங்க, தேஞ்சிக்கிட்டே போகுது. நம்ம கிட்ட பல முடியாத காரியங்களை எல்லாம் செய்ய சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க, கேட்டு பார்த்தாங்க காங்கிரஸ்காரங்க. அதை முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் நம்ம கிட்ட கேட்டாங்க. இப்போ தேர்தல் நேரத்தில் 75 சீட்டு கூட்டணி ஆட்சின்னு மிரட்டி பார்க்குறாங்க. நாம எதிர்க்கட்சியா இருப்போமே தவிர இந்த கூட்டணி ஆட்சியெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது என்று பொரிந்து தள்ளுகின்றனர். இந்த 70 சீட்டு கூட்டணி ஆட்சி டிமாண்ட் பத்தி காங்கிரஸ் சைடுல என்ன பேசுறாங்க என்று விசாரித்தோம். காங்கிரஸ் சீனியர்களிடமும் நம்ம பேசணும். இப்ப சிஎம் ஸ்டாலின் கிட்ட பேசினது கிரீஷ் சோடங்கர். அவர் ராகுல் காந்தியோட ஒப்புதல் இல்லாமல் இப்படியெல்லாம் பேசவே மாட்டாரு. அடுத்ததாக ராகுல் காந்தி பாத யாத்திரை கிளம்புறாருங்க. பிரியங்கா காந்தியும் கூட வருவாங்க. அப்ப தெரியும் தமிழ்நாட்டுல காங்கிரஸுடைய பலம் என்னன்னு. எங்களுக்கான தேவையை நாங்க சிஎம் கிட்ட சொல்லிட்டோம், டிமாண்டை சொல்லியாச்சு. அவங்க ஏற்றுக்கலைன்னா எங்களுக்கு இருக்கவே இருக்கு விஜயுடைய தாவேக ஆப்ஷன். அப்புறம் என்ன எங்களுக்கு கவலை? பொறுத்திருந்து பாருங்க, வெயிட் அண்ட் see என்று கூறுகிறார்கள். ஆக அப்போ போட்ட அந்த கமாவுக்கான காரணம் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.